இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கோலிவுட் சினிமா வட்டாரத்த பொறுத்தவரைக்கும், இப்போ அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம இசைஞானி இளையராஜா. ஸோ இவரோட பயோபிக் படம் வந்து இப்போ தரமா வந்து ரெடியாக போகுது அப்படிங்கிற அப்டேட் எல்லாமே வந்துருந்துச்சு. நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். பட் இருந்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தனுஷ் நடிக்க போறார் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயமா, இல்லை அதுவே வந்து ஒரு டீமோட்டிவேட்டடான ஒரு விஷயமா அப்படின்னு பலரையும் வந்து யோசிக்க வச்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கதையை வந்து ஒரு பக்கம் தனுஷ் வந்து சொதப்பிட்டு வந்துட்டு இருக்காராமா. ஏன் இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்டரா கங்கை அமரனை போட்டிருந்தாலும் சும்மா தரமா எடுத்து கொடுப்பாரு அப்படின்னு பலரும் வந்து அவங்களோட கருத்துக்களை முன் வச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வெளியான வாத்தி திரைப்படம் எல்லாமே வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் கிடைச்சது. பட் இருந்தாலும் கூட இதை அடுத்து வரக்கூடிய படம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல தனுஷ் அவர்கள் ரொம்பவே ஒரு நுண்ணிப்பாக இருந்துட்டு இருக்காராமா. பட் இருந்தாலும் அவரோட 50வது படமான ரயான் படத்தை வந்து அவரே இயக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கு ரசிகர்கள் மத்தியில். இந்த படம் வந்து இந்த வருஷம் இறுதிக்குள்ள கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாரும் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. அதற்கான முன்னெடுப்பாக தான் படப்பிடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குபேரா அப்படிங்கிற படத்தில் கமிட் ஆயிருக்காரு நம்ம தனுஷ். இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி 3 மொழிகளில் வந்து வெளியாக இருக்குது. இதற்கிடையில் இளையராஜாவோட பயோபிக் கதையும் மையமாக வச்சு இசைஞானி போல வந்து தனுஷ் வந்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. இந்த படத்தை வந்து கேப்டன் மில்லர் படத்தை இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்க இருக்கிறாரு. அந்த வகையில் அருண் மாதேஸ்வரன் மற்றும் இவருடைய உதவி இயக்குனரும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்து தனுஷ்ட வந்து டிஸ்கஷனில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை எந்த மாதிரி கொண்டு போகலாம், எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த படத்துக்கு இது தேவையே இல்லாத ஒரு விஷயம்ப்பா அப்படின்னு பலரும் வந்து சோஷியல் மீடியாவில் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பயோபிக் கதையை பொறுத்த வரைக்கும் இளையராஜாவை பற்றி நல்லா யாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கோ அவங்க எடுத்தாதான் படம் சும்மா தரமான படமாக வரும், மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகவும் வரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதை விட்டுட்டு இப்போ புதுசாக வந்து முளைச்சிருக்கக்கூடிய இயக்குனர் அருண் மாதேஸ்வரன்ட்ட போய் நம்ம இளையராஜா அவர்களை பற்றின ஒரு கதையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாத்தியமாகும், எந்த அளவுக்கு மக்கள் ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துட்டு இருக்கு. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா சினிமா வட்டாரங்களில் இப்போ அதிகமாக வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இளையராஜாவோட பயோபிக் படத்துக்காக. கடைசியில் தனுஷ் அவர்கள் என்னதான் முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள கொண்டு வந்து எந்த மாதிரியான கதைகள்லாம் உள்ள கொண்டு வர போறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான சினிமா தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.